ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் அணிக்காக விளையாடி வரும் தமிழக வீரர் நடராஜன் அசத்தலாக பவுலிங் செய்துள்ளார். 2021ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி நடராஜன் தேர்வு செய்ய ஆர்வமாக இருந்தாலும் காயம் காரணமாக தேர்வு செய்யப்படவில்லை என்று ரவி சாஸ்திரி முன்னமே கூறியிருந்தார். அதன் பின் மீண்டும் தமிழக வீரர் நடராஜன் இந்திய அணிக்கு கம்பேக் ஆகவில்லை. TNPL ரஞ்சி டிராபி தொடரில் விளையாடினாலும் நடராஜன் பழைய ஃபார்முக்கு வரவில்லை. இதற்கு காலில் ஏற்பட்ட அவரது காயமே முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் நடராஜன் மீண்டும் தனது பவுலிங் ஃபார்மை மீட்டெடுத்துள்ளார். இந்த சீசனில் 6 போட்டிகளை விளையாடி நடராஜன் 12 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தியுள்ளார். டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டாக பார்க்கப்படும் இந்த நடராஜன் தற்போது பவர் பிளே ஓவர்களிலும் மிரட்டலாக பவுலிங் வீசி வருகிறார். ஆர்சிபிக்கு அணி எதிர்க்கான போட்டியில் 3 ஓவர்களில் 40 ரன்கள் சேர்த்திருந்தனர். உடனடியாக கேப்டன் கமின்ஸ் நடராஜனை அட்டாக்கில் கொண்டு வந்தார். முதல் பந்திலேயே விராட் கோலி பவுண்டரி அடித்தாலும் அடுத்த பந்திலேயே வேகத்தை குறைத்து நடராஜன் சுதாரிக்க தொடங்கினார். தொடர்ந்து வேகத்தில் மாற்றம் செய்து வந்த நடராஜன் அந்த ஓவரில் 5வது பந்தில் ஸ்லோ வால் பவுன்சர் மூலமாக வீசி டூப்ளசி விக்கெட்டை பறித்தார். தொடர்ந்து பவர் பிளேயில் 2 ஓவர்கள் மட்டுமே வீசி வெறும் 16 ரன்களுமே விட்டு கொடுத்து அசத்தியிருந்தார். இதன் பின் நடராஜன் மீண்டும் டெத் ஓவர்களில் மட்டும்தான் அட்டாக் செய்தார். 18வது ஓவரில் வீசிய நடராஜன் ஒரே ஒரு பவுண்டரி உட்பட 12 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்தார். அதே போல கடைசி ஓவரில் முதல் 2 பந்துகளில் 10 ரன்கள் விட்டு கொடுத்தாலும் அடுத்த 4 பந்துகளில் 2 ரன்கள் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார். இதன் மூலமாக 4 ஓவர்களில் 30 ரன்கள் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இதனால் பலரும் நடராஜனை T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் தேர்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர்.